வாழ்க வளமுடன். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். மிக மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஒரு மிக புனிதமான ஒரு பயிற்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பல்வேறு ஆன்மீக நுட்பங்களை நாம பெற்றுக் கொண்டிருந்த போதும் நாம நிறைய தியானங்களை பற்றிய ஞானங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கிடைத்தற்கரிய பேரு என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா தவம் செய்வதே ஒரு மானிட பிறவியினுடைய உச்சகட்டமான பயனாக வள்ளுவர் முதல் கொண்டு பல ஞானிகள் நமக்கு சொல்றாங்க. அப்போ அதுல இத்தனை தவங்களை நாம் பெறுவதற்கு எவ்வளவு பேரு நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். எதற்காக இத்தனை தவங்கள் என்றால், ஒவ்வொரு தவத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு பஞ்சபூதங்களோடும் நவக்கோள்களோடும் நாம் இணக்கம் பெற்று அவற்றிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை சமன் செய்து கொண்டு அவற்றை நன்மையாக மாற்றிக்கொண்டு அவற்றில் இருக்கிற நம்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்காக செய்யக்கூடியது பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சேந்திரியம் நாம் 5 புலன்களையும் ஆற்றல் படுத்தி அதை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து புலன்கள் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி அறிவையும் ஆனந்தத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு தவம். 9 மைய தவம் அனைத்து சக்கரங்களையும் இயக்கக்கூடிய சக்தி கொண்டது. நித்யானந்தம் பிரபஞ்ச ஆற்றலை நம்முடைய காந்த ஆற்றலாக மாற்றி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. இறைநிலை தவம் நாம் இறைவனாக மாறுவதற்கு நம்மை உயர்த்தக்கூடியது. ஆக்ஞனை சாந்தி துரியம் துரியாதீதம் என்று பல தியானங்கள் நம்ம இறை உணர்வுக்காக இருக்கிற அடிப்படை தியானங்கள். அப்ப நமக்கு எந்த மாதிரியான சூழலில் எந்த மாதிரியான ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த தியான முறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த தியானத்தை ஆழ்ந்து தொடர்ந்து செய்தாலும் அந்த தியானம் இறை உணர்விலே உங்களை கொண்டு சென்று நிறுத்தும். எந்த தியானத்தை செய்தாலும் சரி, சிறப்பு தியானத்தை செய்தாலும் அடிப்படை தியானத்தை செய்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒன்றை ஆழமாக செய்து வந்தால் அதனுடைய உச்சகட்ட நிலை இறை உணர்வாகத்தான் இருக்கும். எல்லா தியானத்திற்கும் அது பொருந்தும். சரிங்களா? சரி, நாம இந்த பயிற்சியில இன்னும் பல தியானங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். இந்த தியானங்கள்ல சிலது மகரிஷி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிய தியானங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். வேண்டாம் என்று ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நிறைய தியானங்களை கொடுக்கும் போது மக்களுக்கு எந்த தவத்தை செய்யறது எந்த தவத்தை விடுறது, நமக்கு ஒரு தவமே போதும், எனக்கு தெரிஞ்சு துரியாதீதம் என்ற ஒற்றை தியானம் போதும், அத்தனை தியானத்தினுடைய நன்மைகளை அது பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா இறைவனை நினைந்து தவம் செய்யறீங்க. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ராஜா கிட்ட அவரோட பர்த்டேக்கு எல்லாரும் வந்து பொருள் கேட்டாங்க. ஒரு பெண் வந்து நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளணும்னு கேட்டாங்கன்னு சொன்னேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பெண் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பெண் இல்லையா? அவங்க மிக சரியாக சிந்தித்து செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அரசரை திருமணம் பண்ணிட்டா மொத்த ராஜ்யமே உங்களுக்கு தானே. அப்ப இறைவனோடு இணைந்து நின்றுட்டோம்னா மொத்த இறை எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது. அப்போ அனைத்துமே உங்களுக்கு வசமானதுக்கு சமம். எப்ப? இறைவனை நம் வசப்படுத்தும் போது, அல்லது இறைவன் வசமாக நாம் ஆகும்போது எல்லாமே நம்மளுடைய வசமாக மாறிவிடும். அதற்கு மேல ஒண்ணும் இல்லை. சரி, இருந்தாலும்
நாம இப்போ ஒரு ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு இன்னும் நிறைய தியானங்களை மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்துல கொடுத்த நுட்பங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்க ஆசிரியர் என்பதனாலதான் இந்த தியானங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அடிப்படையில வர்றவங்களுக்கு இந்த தியானம் சொல்லி கொடுக்கப்படுவது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த தியானத்தை செய்தாலே போதும். பட் ஒரு ஆசிரியரா வரும்போது இந்த தியானங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இன்று நாம் செய்யக்கூடிய தவம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தவத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம். இதனுடைய ஆற்றல் அபரிமிதமா வர்றதுனால கூட மகரிஷி அவங்க இந்த தவத்தை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த தியானம் நான் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை சூழலை பெற்ற போது அது ரொம்ப அபரிமிதமான ஆற்றலை கொடுத்தது. நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சரிங்களா? அதற்கப்புறம் மற்ற தியானங்கள்ல செய்துட்டு இந்த தியானத்தை விட்டுட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா எதனால இந்த மாற்றம் வந்ததுன்னா இந்த தியானத்தாலதான் அந்த மாற்றம் வந்தது. நான் செய்த ஒரு தவறு என்னன்னா, இது போன்ற சக்தி மிக்க தியானங்களை செய்யும் போது சாந்தி யோகத்தை அதிகமா செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த காலகட்டத்துல ரொம்ப தெரியல. ஏதோ விருப்பத்துல புதுசுங்கிறப்ப தவம் கிடைச்சிருச்சு. அப்பதான் அந்த தவம் எனக்கு கிடைச்சது. நம்முடைய ஆசிரியர் தான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. கிடைச்சா அப்படி ஒரு முதல் தவம் செய்யும் போதே அப்படி ஒரு ஆற்றல் பெருக்கும். சரிங்களா? அந்த ஆற்றல் பெருக்கும் அப்படியே அது அப்படியே எனர்ஜி அப்படி லோட் ஆயிட்டே இருந்தது. அப்போ அது நல்லா செஞ்சு செஞ்சு வர வர சாந்தி யோகத்தை சரியா செய்யாம விட்டுட்டோம். நம்ம எல்லாரும் பண்ற ஒரே தவறு என்னன்னா, இந்த சாந்தி யோகத்தை நம்ம சரியா செய்யறது இல்லை. அதனாலதான் நான் ரொம்ப வலியுறுத்தி சாந்தி யோகத்தை அதிகமா வலியுறுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தவ ஆற்றலிலே நம்ம வெற்றி பெறணும்னா கண்டிப்பா சாந்தி யோகத்தை நம்ம நல்லா செய்யணும். சரி, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய தியானம் பிரணவ தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் சக்தி மிக்க ஒரு தியானம். சரிங்களா? பிரணவ தவம் இது மகரிஷி அவர்கள் நமக்கு முற்காலத்திலே கற்றுக் கொடுத்த ஒரு தியானம். இதனுடைய தொடர்பாக மனோன்மணிய தியானம், திபெத்திய தியானம், காவடி தியானம் என்றெல்லாம் பல்வேறு தியானங்கள் மகரிஷி நமக்கு கொடுத்தாங்க. ஆஸ்ட்ரல் டிராவல் வரைக்கும் பல தியானங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இவ்வளவு தியானங்களை செய்வது சிரமம் என்றுதான் சில தியானங்களை குறைத்தார்கள். இன்னும் துரியாதீத தவம் செய்யும் போதே இந்த தியானத்திற்கான பலன்களை எல்லாம் நம்ம பெற்று விடுகிறோம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தியானத்தை எல்லாம் மகிழ்ச்சி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் இந்த தியானத்திற்கு என்று சில சிறப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னபோது இந்த தியானங்கள் எல்லாம் அபரிமிதமான ஆற்றலை பெருக்கி விட்டது. அப்போ அதனால கூட மகிழ்ச்சி ஸ்டாப் பண்ணிருக்கலான்னு அந்த ஆசிரியர் சொன்னார். பட் மகிழ்ச்சி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அது அவருடைய கணிப்புல சொன்னார். அதுல இந்த தியானத்திற்கு ரொம்ப ஆற்றல் அதிகம். நாம எப்பவுமே எதையுமே தொடர்ந்து செய்யறது இல்லை. இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ். எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் கத்துக்கிறப்ப வரக்கூடிய ஆர்வம் அதை தொடர்ந்து செய்வதில் நமக்கு வர்றதில்லை. பட் வைராக்கியம் இருப்பவர்கள், அந்த கர்மா புண்ணிய கர்மா இருக்கிறவங்க அதை செய்யணும். பட் என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. நாளைக்கு ஒருத்தர் பிரணவ தவம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நீங்க செய்யறீங்களோ இல்லையோ, ரெண்டாவது தேவைப்பட்டா செய்யுங்க. இதனுடைய பவர் என்ன பர்பஸ், பிரணவ தவத்தினோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் அதிகமா கொண்டு வர்றதுதான் பிரணவ தவத்தினுடைய கான்செப்ட். பிரபஞ்சத்தோட அபரிமிதமான இணைப்பை பெறுவது. இப்ப துரியாதீதத்துல சக்திகள தவம் ஏற்றம் இல்லையா, அதுதான். அதற்குள்ள இந்த தியானம் அடக்கம்தான். சக்திகளோ சிவகளோ எல்லாமே.
இருந்தாலும் இந்த தியானத்தை நம்ம சரியாக செய்யும்போது அந்த பிரபஞ்சத்தோட நமக்கு என்ன வந்துரும்? உயிர் கலப்பு வந்து சிறப்பா வந்துரும். குறிப்பாக நம்முடைய ஆத்ம சக்தி அபரிவிதமா விரிவடையும். சரிங்களா? நம்ம ஆன்மாவை இப்ப இதுக்கு இந்த தவம் பண்ணிட்டு நீங்க துரியாதீத தவம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு துரியாதீத தவத்துல கிடைக்கும். நெறைய பேர் அந்த துரியாதீத தவம் எனக்கு சரியா வரலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த பிரணவ தவத்தை நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆன்மா வந்து நல்ல விரிவடைகிற தன்மைய பெற்றுக்கொள்ளும். குறிப்பாக பிரபஞ்ச சக்தியோட நம்முடைய தொடர்பு அபரிமிதமாக அதிகரித்து விடும். ஏன்னா பிரபஞ்சம் என்பது வான்காந்தத்தினுடைய தொகுப்பு. பிரபஞ்சம்ங்கிறது வான்காந்த சக்தியினுடைய ஒரு களம், வான்காந்தம் நிரம்பிய ஒரு கடல் அப்படிங்கிறது பிரபஞ்சம். நாம ஜீவகாந்த சக்தியினுடைய ஒரு தொகுப்பு. இப்ப ஜீவகாந்த சக்தியை வான்காந்தத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு தவம். சரிங்களா? அது எப்படி சொல்லலாம்னா, பிரணவம் என்றால் காந்தம் என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து காந்த தியானம் என்றும் சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க காந்த ஆற்றலுக்குள்ளதான் இந்த தவத்தை நம்ம செய்யறோம். இது திபெத்தியர்கள் முதல் கொண்டு இன்னும் பல நாடுகளிலே ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தியானம் தான். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். மகரிஷி அவங்க இதைய ஒரு முறைப்படுத்தி நமக்கு வேற மாதிரி தியானமாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. பட் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ இது நம்முடைய பிரணவ சரீரம்னு சொல்றோம் இல்லையா? பிரணவ சரீரம்னா காந்த உடல். நம்ம கிட்ட 3 உடல் இருக்கு. ஒன்று பரு உடல், பிசிக்கல் பாடி. 2வது உயிருடல், ஆஸ்ட்ரல் பாடி. 3வது காந்த உடல், பிரணவ சரீரம், கேஷுவல் பாடி. பரு உடலுக்கு ஒரு எல்லை இருக்கு. உயிருடல் நம்ம உடலுக்குள்ளேயே தான் இருக்கு. சரிங்களா? இந்த காந்த உடல் நம்ம உடம்புல இருந்து 1 அடி தூரம் விரிஞ்சிருக்கு. நல்லா தியானம் பண்றோம். ஆறான்னு சொல்றோம் இல்லையா? பிரணவ சரீரம், காந்த உடல். அதைத்தான் ஆறான்னு சொல்றோம். சரிங்க. அதை அளக்கிறதுக்குள்ள இன்னைக்கு கருவி வந்திருக்கு. சரி, அப்ப அந்த காந்த உடல் இயல்பா நமக்கு 1 அடி தூரத்திற்கு விரிஞ்சிருக்கு. நம்ம உடம்புல இருந்து 1 அடி தூரத்துக்கு விரிஞ்சிருக்கு. நல்ல நம்ம தியானம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆறா என்ன ஆயிட்டே இருக்கும், நமக்கு அப்படியே விரிந்து 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 செல்லும். இது மகான்களுக்கு பல மைல் தொலைவிற்கு இருந்ததாக தகவல்கள் சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல நம்மளுடைய அந்த பிரணவ சரீரத்தை, அந்த காந்த உடலை நாம என்ன பண்றோம், நம்மிலிருந்து அப்படியே விரித்து 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 பிரபஞ்சம், பிரபஞ்சத்தையும் கடந்து சுத்த வெளியோடு இணைத்து இந்த தியானத்தை செய்ய போறோம். அப்ப இந்த தியானம் நல்லா நம்ம முறைப்படி ஏற்றிட்டு வந்தோம்னா, நம்ம ஆன்மாவினுடைய அந்த விரிதல் தன்மை, மன விரிவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆன்மாவினுடைய விரிதல் தன்மை அபரிமிதமா இருக்கும். அப்ப அது பிரபஞ்சத்தோட இணக்கம் பெற்றுவிடும். நம்முடைய காந்தமும் இந்த பிரபஞ்ச காந்தமும் ஒன்றி கலந்து கரைந்து நிற்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அப்போ நம்முடைய ஆத்மா பிரபஞ்சத்தோட அபரிமிதமாக தொடர்பு கொள்வதால பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் நம்ம அறிந்து கொள்வது எளிதாக இருக்கும். பல்வேறு விதமான சக்திகளை, நுட்பங்களை நாம் இந்த தவத்துல பெற முடியும். இன்னும் எல்லா உயிர்களோடு இணக்கமாக இருப்பதற்கான சூழலை இந்த தியானம் உருவாக்கும். இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொன்னாலே எப்படி நாம உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களோடும் தொடர்பு கொள்றோம். அதுபோல இப்ப நம்ம வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம் என்று சொல்லும் போது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களின் மேலும் நம்முடைய வாழ்த்துகளை மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி அதற்குள் ஊடுருவி சென்று அதற்கு நமக்கும் இடையே ஊடாடும்.
அப்ப பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தோடும் உயிர் கலப்பு பெறுவதற்கான ஒரு நுட்பம் அந்த வாழ்க பிரபஞ்சம் என்ற ஒரு வாழ்த்து மந்திரம். அப்போ இந்த தியானத்தை நாம தொடர்ந்து செஞ்சோம்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களோடும் நம்ம ஆன்மா இணக்கமாக தொடர்பு கொள்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இப்படி பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. மன விரிவு கிடைக்கும், பிரபஞ்ச சக்தியை பெற முடியும், பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து கொள்ள முடியும், இன்னும் நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து விடுபட முடியும். சரிங்களா? இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தியானம் இந்த பிரணவ தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவம். சரிங்களா? இப்போ இந்த தவம் நான் முன்னர் சொன்னது போல காந்தத்தை அடிப்படையாக கொண்டு செய்யற தவம். இது பல்வேறு விதமாக நடத்தப்படுகிறது. சரிங்களா? நமக்கு ஒரு சில மெத்தட்ஸ் பிரணவ தவத்துல கேள்விப்பட்டிருக்கோம். மகரிஷி அவங்க அதை ரொம்ப எக்ஸலண்டா டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பிரணவம் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். பிரணவம்னா காந்தம். பிரணவ மந்திரம் தெரியுமா? ஓம். ஓம் பிரணவ மந்திரம். சரிதானுங்களா? அதுக்கு மகரிஷி நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நாம உங்களுக்கு ஓம்கார தியானம் என்று ஒரு தியானம் நடத்துவோம். அது பின்னாடி வரும். சரிங்களா? ஒரு 2வது 3வது அந்த தியானத்தை நாம நடத்துவோம். ஓம்கார தியானமும் ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தியானம் தான் ஓம்கார தியானம். சரிங்களா? அதை பற்றி உங்களுக்கு முதல்ல விளக்கம் யூடியூப்ல பேசியிருப்பேன். நீங்க வாய்ப்பு இருந்தா அது போய் பாருங்க. உங்களுக்கு அடுத்த மாதமா அல்லது அதுக்கு அடுத்த மாதமா அதை பற்றி விளக்கம் கொடுப்போம். ஓம் அப்படிங்கிற உச்சரிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு சொல். ஓம்ங்கிறது ஒரு வேர்ட் அல்ல, ஒரு வார்த்தை அல்ல. அதற்குள் ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒளிந்து கிடக்கிறது. சரியானா? ஓ என்று எழுச்சி பெறுகின்ற அந்த சக்தி இம் என்ற அளவிலே குறுகி ஏதுமற்ற நிலையிலே அடக்கம் பெறுகிறது. இந்த ஓம்ல ஓம்னு சொல்றீங்க, ஓவை கழித்து விடுங்க, இம்னு உச்சரிக்கிறீங்க, மாவை கழித்து விடுங்க, புள்ளியாக நிற்கிறோம். அப்போ இந்த இறைநிலை எழுச்சி பெற்று தன்னிலே ஒடுங்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த ஓம்கார மந்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதுதான் பிரணவ மந்திரம். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்று முருகனை சொல்லுவதற்கான அடிப்படை இந்த ஓம்கார மந்திரம். பிரணவ மந்திரத்தை, இதனுடைய பொருளை அவருக்கு உபதேசித்ததாக வரலாறு சுவாமி மலையில. அது என்ன அப்படின்னா, அந்த எல்லாம் வல்ல இறைநிலையே எழுச்சி பெற்று அண்ட சராசரங்களாகி பிரபஞ்சமாகி உயிர்களாகி மீண்டும் தன் மூலமான இறைநிலையோடு இணக்கம் பெறுகிறது தான் ஓம்கிற மந்திரம் சொல்லி காட்டுகிறது. அமைதி இருக்கிறது, ஓம் என்று எழுச்சி பெறுகிறது, சப்த ஒளி, அது இம்மாக இறங்கி புள்ளியாக இறங்கி ஏதுமற்றதாக மாறுகிறது. புரியுதா? மௌனமாக இருக்கிற ஒன்றிலிருந்து ஒளி தோன்றி பெருகி உச்ச நிலையை அடைந்து அது இறங்கி மீண்டும் மௌன நிலைக்கு வருகிறது. அப்ப இறைநிலையே எழுச்சி பெற்று அனைத்துமாக மாற்றம் பெற்று மீண்டும் இறைநிலையாக மாற்றம் பெறுகிறது தான் ஓம்கார தியானத்தினுடைய அடிப்படை. பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கம். ஓம்னா ஏதோ சும்மா வெறும் மந்திரம்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்ப இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தன்மை புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றல், அது எங்கும் நிறைந்த பேராற்றல், அது ஆழ்ந்த அமைதியிலே இருக்கிறது. அந்த இறைநிலையோடு நம்மை இணைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு இருக்கு. அப்ப நல்லா ஓம்னு சொல்லிட்டு அந்த இம்முன்னு நல்லா இழுத்து கடைசியில் அந்த முடியுது பாருங்க, அப்படியே விட்டுருங்களேன் பார்ப்போம், அமைதிக்குள்ள போயிடும். நம்ம இத்தனை தியானம் செய்து எந்த அமைதிக்குள்ள நம்ம டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அமைதிக்குள்ள இந்த மந்திரம் உங்களை தானாக அழைத்து சென்று விடும். சரியாக முறையாக தொடர்ந்து இதை உச்சரிக்கும் போது. சரிங்களா?
அப்ப அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை நாம நல்லா ஃப்ரீயா இருக்கிறப்ப நல்லா சொல்லி பழகணும். இது ஒரு மத ரீதியான ஒரு மந்திரமாக நீங்க பார்க்காம, மந்திரங்கள் எல்லாமே விஞ்ஞான பூர்வமாக நீங்க பார்க்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஏற்பு இருந்தா அப்படி பாருங்க. மகரிஷி இதை சொல்லணும்னால எந்த இடத்துலயும் பெருசா நமக்கு சொல்லல. இந்த தியானத்தை செய்யற ஒரு முறையில ஓம் சொல்லி செய்யற ஒரு முறை மிக சக்தி மிக்க முறையாக உலகத்துல பல இடங்கள்ல இது சொல்லப்படுகிறது. சரி, இந்த தியானத்துல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நம்முடைய மூலாதாரத்திலே குவிந்திருக்கிற குண்டலினி சக்தி, சரிங்களா? இந்த ஓம் அப்படிங்கிற ஓங்கிற வார்த்தை எங்க தொடங்கும்னா நம்ம மூலாதாரத்திலே தொடங்கும். சரிங்களா? இம் என்ற உச்சரிப்பு எங்க செயல்படும்னா நம்ம கபாலத்திலே செயல்படும். சரிங்களா? அப்ப இந்த ஓம்ங்கிற மந்திரம் மூலாதாரத்திலே தொடங்கி உச்சிக்கு சென்று உச்சியிலிருந்து அந்த இறைநிலை வரைக்கும் நம்மை பயணிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. நான் அந்த ஓம்கார தியானத்துல இதை பற்றி நிறைய விளக்கம் சொல்றேன். இப்போ பிரணவதவத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரணவதவத்துல 2 மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? குறிப்பாக இந்த தவத்துல ஓம்காரம் சொல்லி செய்யக்கூடிய ஒரு மெத்தடு. அதாவது மூலாதாரத்திலிருந்து அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை அப்படியே உச்சரித்து கொண்டே துரியம் வரைக்கும் வரணும். சரிங்களா? அப்புறம் துரியத்திலிருந்து மீண்டும் மூலாதாரத்துக்கு வந்துடணும். மீண்டும் அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே துரிய வரைக்கும் வரணும். இப்படி ஒரு 10 முறை இந்த மாதிரி செய்யணும். சரிங்களா? அதற்கு அடுத்தது ஓம்ங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே துவாதசாங்க வரைக்கும் போகணும், மறுபடியும் வரணும். துவாதசாங்க போகணும், இது மாதிரி 10 முறை. அதற்கு அடுத்தது இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே சக்தி களம், இந்த சந்திரன் சூரியன் எல்லாம் தேவையில்லை, டைரக்டா சக்தி களம் போகணும், அங்கிருந்து ரிட்டர்ன் வரணும். அதற்கப்புறம் இங்கிருந்து அப்படியே சிவக்களம் போகணும், அங்கிருந்து ரிட்டர்ன் வரணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை நாம பண்ணணும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இப்ப மகரிஷி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஓம்ங்கிறத பயன்படுத்தாம நம்ம சுவாசத்தையே இதுல பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா அது ஒரு கொஞ்சம் ஓம்ங்கிறத விட நம்ம சுவாச நுட்பம் ரொம்ப இதுல சிறப்பா வேலை செய்யும். நான் 2 விதமா செய்து பார்த்ததுல சுவாச நுட்பமே நமக்கு போதுமான ஆற்றலை கொடுக்கறதா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தவம் தொடங்கும் போது மூலாதாரத்திலிருந்து தலை உச்சிக்கு, தலை உச்சியிலிருந்து மூலாதாரத்திற்கு ஒரு 10 முறை, சரிங்களா? அந்த சுவாசத்தின் மூலமாக அப்படியே மேல கீழே போயிட்டு வரும். அப்படி போகும்போது அந்த மூலாதாரத்திலே சுழுமுனை நாடி திறக்கும். மூலாதாரத்திலிருந்து துரியத்தில் அது ஒரு மெல்லிய வெள்ளி கம்பி போல ஒரு கோடாக உருவாகும். அதுலதான் நம்ம மேல போயிட்டு கீழே வருவோம், மேல போயிட்டு கீழே வருவோம். இப்ப அது அப்படியே அடுத்த ஒரு 10 முறை சுவாசத்தை இணைத்து கொண்டு துவாதசாங்க வரைக்கும் போறோம், அப்படியே வர்றோம். அப்புறம் 10 முறை அப்படியே மூச்சை இழுத்துக்கொண்டே சக்திகளும், அப்புறம் நம்ம மூலாதாரம், அப்புறம் மூச்சை இழுத்துக்கொண்டே சிவக்களம், அப்ப நம்ம மூலாதாரம். இந்த நிலையில முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப நம்ம மனம் நல்ல ஒரு ஓர்மை நிலைக்கு வரும். சரிங்களா? அதற்கு அடுத்தது இப்போ அந்த மைய எங்க நம்ம உச்சியிலிருந்து மூலாதாரத்து வரைக்கும் இருக்கிற அந்த மையத்தில் இருக்கிற அந்த வெள்ளி கம்பி, மிக மெல்லிய கம்பி போல் இருக்கிற அந்த சுழுமுனை நாடில ஆற்றல் அபரிவிதமா திணிவுபட்டு இருக்கும். இதைய நம்ம சுவாசத்தின் துணை கொண்டு இந்த சக்தியை அப்படியே விரித்து நம்ம உடல் வரைக்கும் விரிக்கிறோம். இப்ப மூச்சை இழுத்துக்கொண்டே அப்படியே உடல் வரைக்கும் விரிஞ்சு வர்றோம். மூச்சை விட்டுக்கொண்டே அந்த கம்பி அளவு சுருங்கி நிற்கிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உடல் அளவுக்கு விரிந்து வர்றீங்க, மூச்சை விட்டுக்கொண்டே அந்த கம்பி அளவு சுருங்கி நிற்கிறீங்க.
இதே போல ஒரு 5 முறை அப்படியே செய்யறோம். அப்புறம் மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த உடலை கடந்து ஒரு அடி தூரம் அப்படியே விரிஞ்சு வர்றீங்க. அப்படியே உடலை அப்படியே உள்ள வந்து கோட்டளவு அப்படியே ஒடுங்கி நிற்கிறோம். அப்படியே விரிந்து உடல் கடந்து ஒரு அடி தூரம் விரிஞ்சு வர்றோம். அப்புறம் ஒடுங்கி நிற்கிறோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு 5 முறை. அதற்கு அடுத்த நிலை, அப்படியே மூச்சை இழுத்துக்கொண்டே அப்படியே உங்க வீடளவுக்கு விரிந்து நிற்கிறீங்க. அப்படியே கோட்டளவு சுருங்கி நிற்கிறீங்க. ஒரு 5 முறை. அப்படியே மூச்சை இழுத்துக்கொண்டே உங்களுடைய பகுதி, உங்களுடைய இடம் இருக்கும் இல்லையா? அந்த வீதி, தெரு, அந்த பகுதி முழுக்க அப்படியே நல்லா விரிந்து அப்படியே வர்றீங்க. அப்படியே கோட்டளவு சுருங்கி நிற்கிறீங்க. 4th ஸ்டெப் இது. சரிங்களா? அப்படியே விரிந்து உங்க ஊர் அளவுக்கு, இப்ப நான் திருப்பூர் இருக்குன்னா அந்த திருப்பூர் அளவிற்கு அப்படியே விரிந்து நிற்கிறேன். அப்படியே இந்த கோட்டளவு சுருங்கி நிற்கிறேன். அப்படியே ஒடுங்கி வந்து நிக்கணும். அதுக்கடுத்து நம்முடைய மாநிலம் தமிழகத்துல இருந்தா தமிழகம் அளவுக்கு அப்படியே விரிந்து நிற்கிறோம். அப்படியே கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம். ஒவ்வொன்றிலையும் ஒரு 5 சுவாசம் நம்ம கவனிக்கணும். நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா 3 சுவாசம் போதும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 5 சுவாசம் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதற்கு அடுத்தது மூச்சை இழுத்துக்கொண்டே இந்தியா அளவுக்கு அப்படியே விரிந்து நிற்கிறோம். அப்படியே கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம். அப்படியே இந்தியா அளவுக்கு, அப்படியே உலகம் அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். அப்படியே கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம். சரிங்களா? அதற்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம். அதற்கு அடுத்தது சுத்த வெளி அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம். அப்ப அந்த சுத்த வெளி அளவுக்கு விரிந்து நிற்கிறதுல கடைசியில சில நிமிடங்கள் அந்த சுத்த வெளியிலேயே நிற்கிறோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே சுருங்கி 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 நம்ம உடலுக்குள்ள வந்து இந்த தியானத்தை நிறைவு செய்யும். இதுதான் இந்த தியானத்தினுடைய செய்முறை. சரிங்களா? சரி. இப்போ இது ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க தியானம். முடிஞ்ச வரைக்கும் இந்த தியானத்தை மாலை நேரங்கள்ல செய்ய வேண்டாம். சரிங்களா? முடிந்த வரைக்கும் காலை நேரங்கள்லயே செய்யுங்க. மாலை நேரங்கள்ல இந்த தியானம் செய்ய வேண்டாம். இது ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தியானம். இது நீங்க செய்ய செய்யதான் இதனுடைய ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி. அப்போ காலையில பிரம்ம முகூர்த்தம் அதுலலாம் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? எப்பொழுதும் போல இந்த தியானம் செய்யும்போது ஆஹ் இறை குரு அருளை நம்ம வந்து முழுமையாக மனதில் கொண்டு நல்ல இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், அருள் காப்பு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இதை செய்யணும். சரிங்களா? ரைட்டு. இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய பிரணவ சரீரம் இருக்கு இல்லையா, காந்த உடல், அந்த காந்த உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விரிந்து 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 அப்படியே சுத்தவெளி, பிரபஞ்சம் சுத்தவெளி வரைக்கும் அப்படியே விரிந்து நிற்கும். சரிங்களா? அப்புறம் அதை அப்படியே மெதுவா அப்படியே குறுக்கி 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 நம்ம எப்பொழுதும் போல நம்ம உடலை சுற்றி வந்து அப்படியே துரியத்தில் நின்று இந்த தவத்தை வந்து நம்ம வந்து நிறைவு செஞ்சிருவோம். சரிங்களா? அப்போ சூக்கும உடல், பிரணவ சரீரம், அது உடல்ல இருந்து விரிந்து இந்த பிரபஞ்சத்திலே கலந்து பிரபஞ்சத்தோடு அதிகப்படியான தொடர்பை பெற்று பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களோடும் இணக்கமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது இப்படி நீங்க செய்ய செய்ய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ரகசியங்களும் நமக்கு புலப்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த காந்தத்திலே அந்த உயிர் கலப்பு பெற்று வரும்போது அது நமக்கும் அந்த இஎஸ்பி பவர் சொல்றோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்று
காலம் கடந்து சிந்திக்கக்கூடிய பல விஷயம். இன்னும் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஜெகவசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கண்ணாடி பயிற்சியில. ஜெகவசியம்னா நம்ம உலகத்துல நீங்க எங்க சென்றாலும் அங்க இருக்கிற மனிதர்கள் நமக்கு அறிமுகம் ஆகுறாங்களோ இல்லையோ அவங்கள நம்மளோட இணக்கப்படுத்தி விடும். நான் தான் மறுபடியும் சொல்றேன், அந்த வாழ்க வையகத்துக்குமே அந்த ஆற்றல் இருக்கு. சரிங்களா? அது அந்த ஆற்றல் இருக்கு. அதே போல நீங்க எல்லாரோடையும் ஒரு உயிர் கலப்பு நிகழ்வதற்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களுக்கான ஒரு மிக நீண்ட கால தொடர்புல இருப்பவங்க போல அவங்க செயல் வந்து இருக்கும். நிறைய இது நம்ம உணர்ந்திருப்பீங்க. நீங்க நிறைய இடங்கள்ல நானே உணர்ந்திருக்கிறேன். நம்ம இந்த வையகத்தை வாழ்த்தி கொண்டே இருப்பதால எல்லாரோட உயிர் கலப்பு நமக்கு இயல்பாவே வந்துடும். நீங்க ஆத்மார்த்தமா வாழ்த்துனீங்கனாலே தெரியாதவங்க கூட உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்றதை நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்படி நெருங்கிய நண்பர்கள் போல நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சமுதாயத்துல ஏதாவது சில பல தொந்தரவுகள், சிக்கல்கள் இருந்தா அது விடுபடுறதுக்கு ஆரம்பிச்சிரும். ஆ உங்களுக்கான ஏதாவது பொருள் வரவு ஏதாவது நின்னுச்சு அப்படின்னா, அது சீக்கிரமா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே இதுல வந்து கரையறதுக்கு ஆரம்பிக்கும். உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். சரிங்களா? இதுல இன்னும் நிறையா நமக்கு ஏதாவது ஆற்றல் அதிகரிச்சிருச்சுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கறக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே. இந்த தவம் மட்டும் நீங்க ரொம்ப அதிகமா பண்ண வேண்டாம். இங்க இப்ப இப்ப கற்றுக் கொடுக்கிற தவத்துல சில தவத்தை நீங்க ரெகுலரா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த சிறப்பு தவத்துல, இந்த மழை தவம், இந்த உயிர்கலப்பு தவம், சரிங்களா? இப்படியெல்லாம் சில தியானங்கள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க வந்து டெய்லியுமே பண்ணலாம். அதை நான் சொல்றேன். இந்த மற்ற சில தியானங்களை நீங்க டெய்லியும் பண்ண வேண்டாம். நாம இங்க மத்தியான வகுப்புல இப்போ இன்னையிலிருந்து ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு இந்த தியானத்தை நடத்துவோம். அப்புறம் 15 நாள் வேற தியானம். 15 நாளைக்கு ஒவ்வொரு தியானம் மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலா இது வந்து மாதத்திற்கு ஒரு தியானமா நம்ம கொடுத்துருக்கணும். இப்பவே நம்ம ஒரு 4 மாதங்களாக வேற எந்த புதிய தியானம் உங்களுக்கு கொடுக்காததுனால, இப்ப இருந்து மாதத்திற்கு ஒரு 2 தியானங்களா உங்களுக்கு வந்து அந்த தியானத்தை கொடுத்து எல்லா தியானத்தினுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய போறோம். அதனால நானே இந்த தியானத்தை மதியான நேரத்துல நடத்துவேன். அப்ப மட்டும் இந்த தியானத்தை செய்யுங்க. மற்ற நேரங்கள்ல இந்த தியானத்தை செய்ய வேண்டாம். சரியா? குறிப்பா இந்த தவம் மாலை நேரத்துல செய்ய வேண்டாம். காலையில செய்யறதுதான் உத்தமம். பிரணவ தவம் எந்த நேரம் சரியான நேரம்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து ஈக்குவல் டு அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சிக்கு நியரரா ஒரு பயிற்சிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நம்ம மாலை நேரத்துல செய்யக்கூடாதுன்னு கட்டாயமா சொல்லியிருக்கிறோம்ல. அது போல இந்த தவத்தை நீங்க மாலை நேரத்துல செய்ய வேண்டாம். சரிங்களா? சரி. ஏன்னா ரொம்ப அதிகமா செஞ்சீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஆற்றல் அதிகமாயிரும், தொந்தரவு பண்ணும். அப்புறம் நல்லா சாந்தி, அப்புறம் வார கணக்குல உட்கார்ந்து நீங்க பண்ணணும். அப்பதான் அந்த ஆற்றல் வந்து சமநிலைக்கு வரும். எல்லாமே அளவு முறையோட செய்யுங்க. பட் வெரி பவர்ஃபுல். வாரத்துல ஓரிரு முறை இந்த தவத்தை அதிகாலையில செய்யறதை நீங்க பழக்கப்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப நல்லதுதான். பட் இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம மதியானத்துல தொடர்ந்து நாம இதை செய்ய போறோம்.